வணக்க மக்களே, 27 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரியல் ஸ்டோரி மூவியை பார்க்க போறோம். இங்கிலாந்துல இருக்கிற ராஜா ஸ்காட்லாந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய ஆட்சி மக்களுக்கு பிடிக்காததால மக்கள் புரட்சி வெடிக்குது. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து மக்களுக்கு என்னாச்சு, யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்றத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல 10 பேர் குதிரையில வர வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாங்க. ஸ்காட்லாந்து அரசர் நோய்வாய்ப்பட்டு வாரிசு இல்லாம இறந்துட்டாரு. அங்க இருக்கிற குறுநில மன்னர்கள் இங்கிலாந்து அரசர் எட்வர்டு சூழ்ச்சியால குறுநில மன்னர்கள்லாம் பணிஞ்சு போயிட்டாங்க. அந்த பகுதியில வாழ்ற விவசாயி மால்கம் இவர்தான். இவருக்கு 2 பசங்க, ஒருத்தவன் ஜான், இன்னொருத்தவன் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. அப்பாவும் அண்ணனும் குதிரையில போயிட்டு இருக்க வில்லியம்ஸ் ஓடி வரான். ஏன் இங்க வர, உன்னை வரவேணான்னு சொல்லி இருந்தல்ல, என் வேலையை முடிச்சுட்டேன், நானும் உங்க கூட வரேன்னு வில்லியம்ஸ் சொல்ல, அப்பா நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிக்கிட்டு போறாரு. அதே கிராமத்துல இருக்க ஒரு பகுதிக்கு அப்பாவும் அண்ணனும் வராங்க. யாரும் இல்லாததால கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி. எல்லாரும் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. தூக்குல தொங்குறவங்க எல்லாரும் இங்கிலாந்து அரசுக்கு எதிரானவங்க போல அரசர் தான் இதை செய்ய சொல்லியிருக்காரு. பின்னாடியே அவங்க அப்பாவுக்கு தெரியாம வில்லியம்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க தொங்கிக்கிட்டு இருக்க பிணங்களை பார்த்துட்டு வில்லியம்ஸ் பயந்து ஓடுறான். அப்பாவும் கட்டி பிடிச்சி பயப்படாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் வீட்டையே புரட்சிக்காரங்க கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு வில்லியம்ஸ் அப்பா தான் தலைவர் போல. பழிக்கு பழி தீர்த்தே ஆகணும், நாளைக்கு எல்லாரும் சண்டைக்கு போறோம்னு சொல்ல எல்லாரும் ஓகே சொல்றாங்க. மறுநாள் காலையில அப்பா போருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. வில்லியம்ஸ் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு நானும் தான் வருவேன்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வீட்டை பார்த்துக்கோ, நானும் அண்ணனும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, நானும் நல்லா சண்டை போடுவோம்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு மறுபடியும் கேட்கறான். சண்டை போடுறது யார் வேணாலும் போடலாம், ஆனா அதுல புத்திசாலித்தனம் தான் முக்கியமானது, நீ அதை வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பாவும் அண்ணனும் கிளம்புறாங்க. அன்னைய பொழுத வில்லியம் ஃப்ரெண்டு கூட விளையாடி பொழுத கழிக்கிறான். நம்ம எப்படி சின்ன வயசுல சண்டை போட்டுக்குவோமோ அதே போல ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு போறான். போனவங்க திரும்பி வராததால போன வழியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எழுந்து அப்பாவை தேடுறான். யாரும் இல்லாததால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப தூரத்துல சண்டைக்கு போனவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வில்லியம்ஸும் நின்னு பார்த்துட்டு அதுல அவங்க அப்பாவும் அண்ணனும் இல்லாததால வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கான். சண்டையில 2 பேரும் இறந்துட்டாங்க போல. அங்க இருந்து ஒருத்தர் வில்லியம்ஸ் கூட்டு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இறந்தவங்க 2 பேரையும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வில்லியம்ஸ் வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்கா. இவ தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். பிரேயர் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப வில்லியம்ஸ் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். சின்ன பொண்ணு திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. பக்கத்துல இருக்க பூவை பறிச்சு வில்லியம்ஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறா. வில்லியம்ஸும் அழுதுகிட்டே பூவை வாங்கி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுலயே சின்ன காதல், சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லைன்னு பார்த்தா விஷயத்தை கேள்விப்பட்ட தாய்மாமா அப்பதான் வராரு. வில்லியம்ஸை பார்த்து வருத்தப்பட்டு பேசிட்டு அன்னைய நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாய்மாமா, நீ என் கூட வந்துடு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்ல நைட்டு அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த வில்லியம் தாய்மாமா கத்திய வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அப்ப தாய்மாமா, நீ முதல்ல படிக்கணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு சொல்ல 2 பேரும் குதிரையில ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. வில்லியமும் திரும்பி பார்த்துக்கிட்டே போறான். பல வருடங்களுக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டு மன்னன் பையனுக்கும் பிரான்ஸ் நாட்டு மன்னன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை அப்பவே இங்கிலாந்து நாட்டு மன்னன் பையனுக்கு முடி சூட்டுறாரு. இந்த கல்யாணத்துல பையனுக்கு விருப்பம் இல்ல போல. ஏன்னா இவன் ஒரு ஓரின செயற்கையாளன். எதிரி நாடா இருந்த பிரான்ஸை நட்பு நாடா ஆக்கிறதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்குது. அடுத்து இங்கிலாந்து அரசர் எட்வின் மந்திரிங்களோட ஒரு மீட்டிங் போடுறாரு. ஸ்காட்லாந்து மக்களை அடக்கணும்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களை முதலிரவு மட்டும் அங்க இருக்கிற பிரபுக்களோட நடக்கணும். அப்படி மீறி அந்த மக்கள் மறுத்தாங்கன்னா வலுக்கட்டாயமா பண்ணுங்க. அங்க இருக்கிற மந்திரிகளும் அதுக்கு ஓகே சொல்ல, அடுத்த சீன்ல ஹீரோ வில்லியம் அவனுடைய கிராமத்தை நோக்கி குதிரையில வேகமா வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் வாழ்ந்த பழைய வீட்டை பார்த்துக்கிட்டே சொந்த ஊரு காத்து சுவாச்சிட்டு இருக்கான். அடுத்து அந்த ஊர் ஒரு பகுதியில எல்லாரும் கூடி சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப வில்லியம்ஸ் வரான். அப்ப வில்லியம்ஸை பார்த்து ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்கா. சின்ன வயசுல மலர்ந்த காதல் பல வருடம் கழிச்சு மறுபடியும் மலருது. ஹீரோ பார்க்க ஹீரோயின் பார்க்க இனம் புரியாத காதல் 2 பேருக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. அப்ப வில்லியம் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஒரு கல்லை கையில வச்சுக்கிட்டு உன் பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்றான். சரி நீயே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி வில்லியம் போக பார்க்கறான். மறுபடியும் ஃப்ரெண்ட், ஆங்கிலேயர்கள்லாம் ஆயுதத்தை பயன்படுத்த தடை பண்ணிட்டாங்க, அதனால தான் நாங்க கல்லை வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், நீயும் உன் திறமையை நிரூபிக்கணும்னு சொல்ல வீரர்கள்லாம் புத்திசாலித்தனமா தான் நடந்துக்குவாங்கன்னு வில்லியம்ஸ் சொல்றான். ஓ அப்படியான்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒரே குத்துறான். வில்லியம்ஸும் கீழே விழ போட்டி நடக்குது. வில்லியம்ஸ் கல்லை தூக்கி போடுறான். கிராமத்து மக்கள்லாம் கை தட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கல்லை தூக்கி போட வில்லியம்ஸ் தோத்துறான். அப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், போர்க்காலத்துல புத்திசாலித்தனமா நடந்துக்கணும், மனுஷங்களையே நசுக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்ல ஃப்ரெண்டு ஒன்னையே நசுக்குவோன்னு சொல்றான். சரி என்ன நசுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு போயிட்டு எதிர்க்க நிக்கிறான். அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் தைரியமா நிக்க ஃப்ரெண்டு கல்லை தூக்கி போடுறான். கல்லு எட்ட போய் விழுது. அதே சமயம் வில்லியம்ஸ் கையில எடுத்த சின்ன கல்லை வச்சு ஃப்ரெண்டோடைய நெத்தியிலே அடிக்கிறான். கரெக்டா போய் அடிக்க ஊர் மக்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸும் ஃப்ரெண்டும் கட்டி பிடிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் ஹீரோயின் கிட்ட பேச வர பக்கத்துல இருக்க பொண்ணு வில்லியம்ஸை டான்ஸ் ஆட கூட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா.
ஊர் மக்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க அதே சமயம் குதிரையில படையா வந்துட்டு இருக்கானுங்க. வந்தவன் குறுநில மன்னன் போல நான் எனக்கு சொந்தமானதை எடுத்துக்க வந்தேன். இங்கிலாந்து அரசின் உத்தரவுப்படி புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முதல் ராத்திரி என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல அங்க இருக்க கிராம மக்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மாப்பிள்ளையும் எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு சின்ன கைகலப்பு நடக்குது. அப்ப மாப்பிள்ளை கழுத்துல கத்திய வச்சிடறானுங்க. அப்ப மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு பொண்ணே முன் வந்து அப்ப மாப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்களோட குதிரையில போறா. பொண்ணு போறத பார்த்த ஊர் மக்கள் வருத்தத்தோட கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி ஹீரோ குதிரையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஹீரோயின் அப்பா கிட்ட உங்க பொண்ணு கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க அப்பா எதுக்குன்னு கேக்குறாரு. வில்லியம்ஸும் சும்மா தான் பேசணும்னு சொல்ல பேரண்ட்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயினும் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்து குதிரையில ஏறிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட நான் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் லாங் டிராவல் குதிரையிலே மலையோரத்துல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் காதலை ப்ரொபோஸ் பண்றாரு. ஹீரோயினும் அதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் ஹீரோயினை வீட்டுல இறக்கி விட்டுட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு துணியை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாரு. அதை ஹீரோயின் பிரிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல வில்லியம்ஸ் அப்பா இறந்தப்ப ஹீரோயின் பூ கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பூவை இன்னும் பத்திரமா வச்சிருந்த மறுபடியும் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாரு. அடுத்து மறுநாள் காலையில ஹீரோ அவர் பழைய வீட்டை சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப குதிரையில 3 பேர் ஹீரோ கிட்ட வராங்க. அதுல ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு ஆள். கூட வந்த பெரியவர் இன்னைக்கு நைட்டு நம்ம இனக்கூட்டம் நடக்க போகுது, அதுல நீயும் கலந்துக்கணும்னு சொல்ல என்னால முடியாது, நான் எந்த பிரச்சனையிலையும் கலந்துக்க மாட்டேன், நான் இந்த ஊருக்கு வந்தது எங்க அப்பாவுடைய இடத்த பாத்துக்கிறதுக்கு தான் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு வயசானவங்களும் போயிடுறாங்க. ஹீரோயின் அப்பா மட்டும் நீ எந்த பிரச்சனையிலும் கலந்துக்கலாம், என் பொண்ணு உனக்கு தான், அது இல்லாம நான் சொல்ற வரைக்கும் என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு தெரியாம அடிக்கடிக்கு சந்திச்சு பேசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கைய தொடங்குறாங்க. எதுக்காக யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா அந்த குறுநில மன்னன் வந்து ஹீரோயினை இட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி தான், அதுக்கு தான் இவங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் சந்தையில 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. அதை அங்க இருக்க சிப்பாய் ஒருத்தவன் பார்த்துட்டு இன்னொரு ஜோடி உருவாயிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சிப்பாய் தலைவன் வம்பு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் தப்பிச்சு போக பார்க்க சுத்தி வந்து வளைச்சு புடிச்சிடறானுங்க. ஹீரோயினும் தலைவனை ஒரு அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. உடனே வில்லியம்ஸ் அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். அதே சமயம் சிப்பாய் தலைவன் வெளியே வந்து இவனை பிடிங்கன்னு சொல்ல நம்ம எப்பயும் சந்திக்கிற இடத்த சந்திக்கலாம்னு சொல்லி குதிரையில ஏத்தி அமுச்சு விடுறான். அதுக்கப்புறம் தப்பிச்சு குதிரையில போற ஹீரோயினையும் வளைச்சு புடிச்சிடுறாங்க. ஹீரோவும் அங்க இருக்க சிப்பாயை அடிச்சு போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க இருந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறான். ஹீரோயினை வர சொன்ன இடத்துக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினை மரத்துல கட்டி போட்டு தலைவன் கிராமத்து மக்களை பார்த்து பேசிட்டு இருக்கான். எங்களை நீங்க தாக்குனீங்கன்னா எங்க அரசரையே தாக்குற மாதிரி, இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, மறுபடியும் இது நடந்ததுன்னா இது உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி ஹீரோயின் கழுத்தை அறுத்து சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தாகணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குதிரையில ஹீரோ வரான். தலைவனும் அதை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் கை தூக்கிட்டு மெதுவா வந்துட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த சிப்பாய் குதிரையை பிடிக்க மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு வில்லியம்ஸ் அடிக்கிறான். அதுக்கப்புறம் 2-3 பேரை வில்லியம்ஸ் கொல்ல உடனே ஊர் மக்களும் சேர்ந்து படைகளை தாக்குறாங்க. வில்லியம்ஸும் ஊர் மக்களும் எல்லா படை வீரர்களையும் கொன்னுட்டு இருக்க தலைவன் அம்பு விட சொல்றான். அதை பார்த்து ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு 2 பேரையும் கீழே தள்ளி விடுறான். அம்பு விட்டது தாத்தாவை நெஞ்சிலே குத்திருக்கும் போல அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தலைவனை ஊர் மக்கள்லாம் சுத்து போட்டுறாங்க. ஹீரோவும் அங்க வந்து தலைவனை எட்டி உதச்சி ஹீரோயினை கொன்ன இடத்துக்கு இட்டுட்டு போறான். அதே மரத்துல நிக்க வச்சு கழுத்து அறுக்க ஊர் சனங்கள்லாம் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வச்சிருந்த துணியை கையில எடுத்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊர் மக்களோட இருந்த தாத்தா உங்க அப்பா ஒரு சிறந்த புரட்சியாளன், இப்ப நீதான் எங்களுடைய தலைவன் சொல்லி வில்லியம்ஸ்னு கத்திட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில எல்லா வீரர்களும் காடு மலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆங்கிலேயர் படை இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற தலைவன் இன்னும் 100 பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை திரும்பி போயிடுங்கன்னு சொல்ல வில்லியம் அந்த படையில 50 பேர் தான் இருந்தாங்க, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் புது மாப்பிள்ளையை பழி தீக்கிறதுக்கு தலைவனை அடிக்க சொல்றான். புது மாப்பிள்ளையும் அடிக்கிறான். வில்லியமும் ஆங்கிலேயர் படைகளை பார்த்து சொல்றான், இங்க இருந்து நீங்க தப்பிச்சு இங்கிலாந்துக்கே போயிடுங்க, இப்போ ஸ்காட்லாந்து சுதந்திரமான நாடு, இந்த இடத்த எரிச்சிடுங்கன்னு சொல்ல எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி இங்கிலாந்து அரசரை காமிக்கிறாங்க. பையன் இருக்கிற இடத்துக்கு வர பையன் அம்பு விட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அப்பா கேக்குறாரு, இங்க நீ அம்பு விட்டு விளையாடிட்டு இருக்க, ஸ்காட்லாந்துல வில்லியம்ஸ் எல்லா டவுனையும் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கான், இதே மாதிரி நீ இருந்தனா எல்லா டவுனையும் அவன் கைப்பற்றிடுவான். பையன் அப்பாவை எதிர்த்து பேச அப்பா அடிச்சிடறாரு. அரசர் அங்க இருந்து கிளம்ப பையனும் ராணி கிட்ட கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அரசர் வில்லியம பழிவாங்க கிராமத்தை அழிக்க சொல்லியிருப்பார் போல கிராமத்தை எரிச்சிட்டு இருக்கானுங்க. ஆங்கிலேயர் படைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த கிராமத்து மக்கள் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க அதை பார்த்து ஆங்கிலேயர் படைகள் துரத்தி போயிட்டு இருக்கானுங்க. ஒரு மலை அடிவாரத்துல 4-5 பேர் மாட்டிக்க அதுக்கப்புறம் தான் தெரியுது வில்லியம்ஸ் ஆங்கிலேயர் படைக்கு
வேட்டைக்கு வச்ச டிராப் போல சுத்தி வில்லியம்ஸ் ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து ராபர்ட் சிற்றரசரை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து பேச வந்திருக்கான். வில்லியம்ஸ் வாலட் ஆங்கிலேயர் படையை எதிர்த்து நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த 4-5 சிட்டியை கைப்பற்றிட்டான். அவன் செய்யறது இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நம்மளும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும்னு ராபர்ட் சொல்ல அப்பா சொல்றாரு, நீ 17வது அரசனா இருக்க, என்னால இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அரசரா இருக்க முடியாது. நீ ஆங்கிலேயரை பகைச்சுக்கிட்டனா அரசரா நீடிக்க முடியாதுன்னு சொல்ல ராபர்ட்டும் நல்ல அரசர் தான் போல, அவங்க அப்பா தான் பையன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. அதே நேரம் வில்லியம்ஸ் காட்டுல இருந்துகிட்டே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் நிறைய இடங்களை கைப்பற்றணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பக்கத்து நாடான ஈரான்ல இருந்து 4-5 பேர் வராங்க. வில்லியம் உனக்காக உயிரையும் கொடுப்போன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. வில்லியமும் இவங்களை சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் வில்லியம் காட்டுக்குள்ள மான வேட்டையாட பார்த்துட்டு இருக்கான். அயர்லாந்துல இருந்து வந்தவனுங்க பின்னாடியே கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. வில்லியம் மானுக்கு குறி வைக்கிறான். 2 பேரும் மறைஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. வில்லியம்ஸுக்கு சத்தம் கேட்டு ஓடி வரவனுக்கு நேரா குறி வைக்க ஓடி வரவன் கத்திய வீசுறான். அந்த கத்தி வில்லியம் பின்னாடி இருந்தவனை குத்துது. அதுக்கப்புறம் அயர்லாந்துக்காரன் வில்லியம் பார்த்து குறி வைக்கிறப்ப சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து வில்லியம்ஸ் நோக்கி 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. ஆங்கிலேயர் படை நமக்கு எதிராக பக்கத்து நாட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. ராபர்ட்டும் பல சிற்றரசர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கிறாங்க. நம்ம சைட்லயும் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னு சேர்ந்திருக்கும்னு சொல்ல வில்லியம் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. சிற்றரசர்கள் அவங்க படையோட நின்னுட்டு இருக்க ஆங்கிலேயர் படை அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர் படையை பார்த்த சிற்றரசர் படை வீரர்கள் மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க. சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், அது இல்லாம நான் என் உயிரை இழக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விலகிக்கிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வில்லியம் அவனுடைய படையோட அங்க வரான். சிற்றரசர்கள்லாம் நன்றி சொல்லிட்டு படை வீரர்கள் கிட்ட பேசுறான். நான் தான் வில்லியம் வாலட். ஏன் திரும்பி போகணும்னு பாக்குறீங்க? உயிருக்கு பயந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல சுதந்திரம் வேணுமா? நம்ம உயிர் போர்க்களத்துல தான் போகணும், அதுதான் ஒரு வீரனுக்கான அழகு. இது போல பல வசனங்களை பேசி திரும்பி போகணும்னு நினைச்சவங்களை போருக்கு தயாராக வச்சுட்டாரு. அதே நேரம் ஆங்கிலேயர் படை தளபதிங்க பேசிக்கிறாங்க. அவங்க போருக்கு தயாராயிட்டாங்க போல. இவங்க இருக்கிற வேகத்துக்கு அரசர் சொன்ன ஒப்பந்தத்துக்கு இவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு தளபதி சொல்ல, அரசர் சொன்னதை இவங்க கிட்ட சொல்லி பாப்போம்னு சொல்லி இன்னொரு தளபதி போறான். அதை பார்த்த சிற்றரசர்கள் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்காங்க. வில்லியம்ஸும் அந்த இடத்துக்கு போறான். ஆங்கிலேயர் படை தளபதி சிற்றரசர்களுக்கிட்ட இந்த ஒப்பந்தத்தை அரசர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நீங்க இந்த நிலத்துல அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலமும் பட்டப்பேரும் சுட்டப்படும். அதுக்கு பதிலா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வரி கட்டினா போதும்னு சொல்ல, அதுக்கு வில்லியம், நாங்க சுதந்திரத்தை நேசிக்கிறோம், உங்களுடைய நிலமும் பட்டப்பேரும் எங்களுக்கு வேணாம், நாங்க போருக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்ல ஆங்கிலேய படை தளபதி திரும்பி போயிடுறான். அங்க இருக்கிற சிற்றரசர்கிட்ட வில்லியம் சொல்றான், நம்ம ஒரே படையா சண்டை போட்டா இவங்க கிட்ட ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் பேர் பின்னாடி வந்து தாக்குங்க அப்படின்னு சொல்ல போருக்கு தயாராக எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர் படை தளபதி வில் வீரர்களை முன்னாடி வர சொல்றாங்க. ஆங்கிலேய வீரர்களை வெறியாத்துற விதமா வில்லியம்ஸ் வீரர்கள் கோஷம் போட்டுக்கிட்டு துணியை தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஆங்கிலேயர் படை வில்ல விடுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தடுத்துடுறாங்க. அதே சமயம் நிறைய பேருக்கு காலில் கையில அடிபடுது. அதே நேரம் வில்லியம்ஸ் படை ஓன்னு கத்திக்கிட்டே பட்டெக்ஸை காட்டி வெறிப்பேத்திட்டு இருக்காங்க. உடனே வில்லியம்ஸ் பக்கத்துல இருந்த குதிரைப்படை கிட்ட நீங்க பின்னாடி போய் தாக்குங்கன்னு சொல்லி கையை காமிச்சிட்டு இருக்கான். குதிரைப்படை போகிறத பார்த்து ஆங்கிலேய படை தளபதிங்க பயந்துகிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆங்கிலேயர் குதிரைப்படையை அனுப்ப வில்லியம்ஸ் வீரர்கள் அதை முறியடிக்கிறாங்க. கோவப்பட்ட ஆங்கிலேய படை தளபதி காளான் படையை அனுப்புங்கன்னு சொல்றாரு. 2 படைகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 சைட்லயுமே உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. அந்த நேரம் பின்னாடி வர சொன்ன குதிரைப்படை ஆங்கிலேய தளபதியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போன தளபதி ஓட பாக்குறான். கடைசியா வில்லியம்ஸ் ஆளுங்க ஆங்கிலேய படைகளை கொண்டு குவிக்கிறாங்க. இந்த போர்லயும் ஜெயிக்கிறாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிற்றரசர்கள் கூட்டம் கூடுது. அதுல வில்லியம்ஸ்க்கு பட்டம் சுட்டுறாங்க. அப்ப சிற்றரசர்ல ஒருத்தர் வில்லியம் தான் அரசர் ஆகிறதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்ல அங்க கூச்சல் குழப்பம் வருது. அப்ப வில்லியம் சொல்றான், இந்த பதவி எதுவும் எனக்கு வேணாம், நான் ஸ்காட்லாந்து மக்கள் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படுறீங்க, மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு என்ன உங்ககிட்ட ஒரு துளி கூட இல்ல, அந்த சுதந்திரத்தை நான் வாங்கி தருவேன்னு சொல்லி வில்லியம் போயிட்டு இருக்கான். அப்ப ஆல்பர்ட் சிற்றரசர் மட்டும் வில்லியம் கிட்ட வந்து பேசுறான். நீ பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது, என்னுடைய கொள்கையும் அதே தான், மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும், அதே சமயம் 2 பேரையும் பகைச்சுக்கணும்னா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றான். என் மக்கள் சுதந்திரத்துக்காக என் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வில்லியம் கிட்ட இருக்கிற படையை வச்சு பெரிய பெரிய இடத்த பிடிக்கிறான். அந்த தகவல் இங்கிலாந்து அரசருக்கு தெரிய பையன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. வில்லியம் வடக்குல இருக்கிற எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டானாமே பையன்கிட்ட கேக்குறாரு. பையனும் எனக்கு எதுவும் தகவல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா பேசிட்டு இருக்கும் போது லெட்டரும் கூடையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது வில்லியம் தான் அமுச்சு வச்சிருக்கான். பையன் லெட்டரை படிச்சுட்டு கூடையை திறந்து பார்க்க தலை இருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறான். அப்ப பக்கத்துல இருந்த பையனுடைய காதலி, உங்க மருமகனையே கொன்னுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்றான். அப்பா பையனை பார்த்து கேக்குறாரு, நான் பேசுறதுக்கு
முன்னாடியே எனக்கு ஆலோசனை சொல்றானே இவன் யாரு? பையனும் என்னுடைய ஆலோசகர்னு சொல்ல, அப்ப மகனுடைய காதலி யுத்திகளையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன். அது இல்லாம ராணுவ ரகசியங்களும் எனக்கு தெரியும். அப்பா பேசிக்கிட்டே காதலியை கூட்டிட்டு போயிட்டு ஜன்னல் வழியா தள்ளி விட்டுறாரு. அதை பார்த்து மகன் அழுதுட்டு இருக்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. யாருக்குள்ள இருக்க வில்லியம் கிட்ட யாராவது போய் பேசணுமே, நான் போய் பேசினா என்ன கொன்னுடுவான். யார் அனுப்பலாம்? மருமகளை அனுப்பலாம். அங்க கட் பண்ணி இங்கிலாந்து அரசி வில்லியமை பார்க்க வந்திருக்கா. வில்லியமும் அரசியை பார்க்க வந்துட்டு இருக்கான். என்கிட்ட பேசுறதுல ஆட்சேபம் இல்லையன்ட்டு உள்ள கூட்டிட்டு போய் பேசுறாங்க. உள்ள போய் பேசும்போது அரசியோட பாதுகாப்புக்கு 4-5 படை வீரர்களும் இருக்காங்க. அப்ப அரசி சேர்ல உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்கறா. இந்த கூட்டத்துக்கு நீ தான் தலைவனா? எதுக்காக எல்லா கிராமத்தையும் அழிச்சு எல்லாரையும் கொல்ற? நான் எந்த கூட்டத்துக்கும் தலைவன் இல்ல. இறைவன் சொல்படி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் யாரையும் அநியாயமா கொல்லல. அரசியோட பாதுகாப்புக்கு பக்கத்துல இருந்தவன் இவன் பொய் சொல்றான்னு சொல்றான். வில்லியம், எனக்கு பொய் சொல்லவே தெரியாது, பொய் சொன்னதும் கிடையாது. உங்க அரசர் தான் ஸ்காட்லாண்ட்ல இருக்க மக்களை கொடுமை பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சுதந்திரம். அப்ப அரசி சொல்றாங்க, இந்த நிலத்துல நீ அமைதியா இருந்தனா உனக்கு பட்ட பேரும் நிலமும் கொடுப்பாங்க. என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? எங்க ஸ்காட்லாந்து மக்களுக்கு எதிராக என்ன துரோகம் பண்ண சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்குவோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னால முடியாதுன்னு உங்க அரசர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இங்கிலாந்தோடைய மண்ணை ஆளுவீங்க. அன்னைக்கு நீங்க நேர்மையாவும் மக்களுக்கு சுதந்திரத்தோடையும் ஆளுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அரசி மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஒரு மார்க்கமா வில்லியமை பார்த்துக்கிட்டே போறாங்க. அரசி வில்லியம் சொன்ன விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அவனை ஏர்க்குல சந்திக்கிறதா இருந்தா நம்ம இடத்தை தாக்க மாட்டேன்னு வில்லியம்ஸ் சொன்னான். அரசன், அப்படியா? இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரான்ஸோடைய படையும் ஈரானுடைய படையும் அவனை சுத்தி வளைச்சு போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க பையன் கேட்கறான், இப்ப சொல்லி அமிச்சா கூட போர் வீரர்கள் வரதுக்கு வார கணக்காகும் சொல்ல, அப்ப அப்பா சொல்றாரு, நான் ராணியை அனுப்புறதுக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சில பல போர் தந்திரங்களை சொல்லிட்டு மருமக கிட்ட கேட்கறான், நீ தனிமையில சந்திச்சல்ல, அவனை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு தனி மனிதன், எந்த விஷயத்துக்கும் துணிஞ்சவன் சொல்ல, வில்லியம்மை பார்க்க அரசி அவங்களுடைய தோழியை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதை கேள்விப்பட்ட வில்லியமும் தோழியை வந்து பார்க்கறான். அப்ப தோழி சொல்றாங்க, வில்லியம், அரசி உங்களுக்காக ஒரு தகவலை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு வில்லியம் வேகமா ஓடுறான். அதுக்கப்புறம் வீரர்கள் போருக்கு தயாராகிறாங்க. அயர்லாந்து சேர்ந்தவன் வேகமா குதிரையில வந்து வில்லியம் கிட்ட அவங்க சொன்ன தகவல் உண்மைதான், பிரான்ஸ்ல இருந்தும் அயர்லாந்துல இருந்தும் படை வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அயர்லாந்து படையை பார்த்து பயப்பட வேணாம், அவங்களாம் என்னுடைய நண்பர்கள், நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வில்லியம் ஸ்காட்லாந்துல இருக்க சிற்றரசர் கூட்டத்துல போய் கலந்துக்கிறான். உங்ககிட்ட இருக்க வீரர்கள் எல்லாரும் எனக்கு வேணும், ஏன் நீங்களே கூட வேணும். அப்ப அங்க இருக்கிற அரசர் அதை ஒத்துக்காம, இங்கிலாந்துல இருக்க படைகளை காட்டிலும் நம்ம படைகள் கம்மி, இந்த போர்ல ஈடுபட்டனா நம்ம தோத்துருவோம்னு சொல்ல, நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம், அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. சில பல இடங்களை நாங்க தனியா தான் ஜெயிச்சோம், நீங்க எங்களுக்கு உதவவே இல்லை. இந்த போருக்கு நீங்க உதவலனா நீங்க சரியான கோழைங்க. ராபர்ட் தனியா பேசணும்னு சொல்லி வில்லியமை கூப்பிடுறான். உன்னுடைய தைரியமும் வீரமும் எனக்கு தெரியும். வில்லியம் ராபர்ட்டை பேச விடாம, உங்களை பத்தி எனக்கு தெரியும், இப்ப நம்ம ஒண்ணு சேரலனா இதுக்கப்புறம் அவங்கள ஜெயிக்கவே முடியாது, எனக்கு கை கொடுங்கன்னு சொல்ல ராபர்ட்டும் கை கொடுக்கறான். பேசிட்டு வில்லியம் போக ராபர்ட் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சிற்றரசர்களுக்கு எதிராக இருக்கிற வில்லியமுக்கு நீ எப்படி உதவி செய்யலாம்? அது இல்லாம அவன் பலவீனமா இருக்கான், நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு ராபர்ட் சொல்ல, என்னால இந்த நாட்டுக்கு அரசராக முடியாது, இங்கிலாந்து கூட நீ இணைஞ்சு போயிட்டனா இந்த ஸ்காட்லாண்டுக்கே நீ தான் அரசன், நமக்காக இல்லாட்டாலும் நம்ம மக்களுக்காக இதை செஞ்சே ஆகணும்னு சொல்ல, அங்க கட் பண்ணி போர் நடக்கிற இடத்த வில்லியம்ஸ் ஆளுங்க க்ரூட் ஆயில் ஊத்திட்டு இருக்காங்க. போருக்கு 2 டீமும் அசம்பிள் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் வில்லியம்ஸ் கிட்ட சொல்றான், ஒரு சில சிற்றரச படைகள் தான் வந்திருக்காங்க, நம்ம எதிர்பார்த்த படைகள் வரல, ராபர்ட் படை வராததை தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே கொடி அசைக்க அயர்லாந்து வீரர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. வில்லியம்ஸ் படையும் ஓடி வராங்க. 2 பேரும் கிட்ட வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அயர்லாந்துக்காரன் வில்லியம் கிட்ட சொல்லியிருப்பான், அயர்லாந்து படையில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான், கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருப்பான். அதே போல அயர்லாந்து படையும் வில்லியம் படையும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. உடனே வில்லியம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கொடியை காமிக்கிறான். உடனே வில்வீரர்கள் நெருப்போட அம்ப எய்றாங்க. அங்க ஏற்கனவே ஊத்தி வச்சிருந்த க்ரூட் ஆயில் எரிய படைகள் கலைஞ்சு ஓடுறாங்க. மீதி இருக்கிற படை கூட வில்லியம்ஸ் படை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும் போது நடுவுல வில்லியம்ஸ் மறுபடியும் குதிரை படையை பார்த்து கொடியை காமிக்கிறான். சிற்றரசர்கள் யோசிச்சுட்டு போர்ல ஈடுபடாம கிளம்புறாங்க. அப்ப இங்கிலாந்து அரசர் அம்ப விட சொல்லி சொல்றாரு, தளபதி நம்ம ஆளுங்களும் இருக்காங்கன்னு சொல்ல, போர்ல ஜெயிக்கணும்னா நம்ம சைட்லயும் உயிர் இழந்துதான் ஆகணும்னு அரசர் சொல்றாரு. உடனே அம்ப விட 2 சைடும் உயிரிழப்பு ஏற்படுது. வில்லியம்ஸ் படை தோற்கிற நிலைமையில இருக்காங்க. உடனே இன்னொரு படை அனுப்புங்க, வில்லியம்ஸை பிடிச்சிட்டு வாங்க, உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் பரவாயில்ல, வெற்றி செய்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லி இங்கிலாந்து அரசர் கிளம்புறாரு. போர்ல வில்லியம்ஸ்க்கு அதிகமா அடிபடுது. அப்ப இங்கிலாந்து அரசர் போறத பார்த்துட்டு பின்னாடியே குதிரையில போறான். அரசர் பாதுகாப்புக்கு போற படையில இருந்து 2 பேர் திரும்பி வந்து வில்லியமை தாக்குறாங்க. வில்லியமும் கீழே விழுந்துடுறான். குதிரையில இருந்து இறங்கி வில்லியமை தூக்க பார்க்க வில்லியம் கத்தி எடுத்துக்கிட்டு அவன் போட்டுக்கிற கவசத்தை கைட்டிட்டு கொலை பண்ண பாக்குறான். அது யாருன்னா ராபர்ட், சிற்றரசர். வில்லியமுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவங்க அப்பா பேச்சு
வச்சும் தட்ட முடியாம இங்கிலாந்து அரசர் கூட இருந்திருக்கான். ராபர்ட்டை பார்த்த வில்லியம் திகைச்சு போய் நிக்கிறான். ஒன்னும் பண்ண முடியாம கண் கலங்கி தோத்துட்டேன்னு சொல்லி வில்லியம் படுத்துடுறான். உடனே படை வீரர்கள் வரத்தை பார்த்த ஆல்பர்ட் வில்லியமை எழுப்புறான். பின்னாடி அயர்லாந்துக்காரனும் குதிரையில வந்துட்டான். அயர்லாந்துக்காரங்கிட்ட வில்லியமை காப்பாத்துன்னு சொல்லி ஆல்பர்ட் வில்லியமை தூக்கி விடுறான். அயர்லாந்துக்காரனும் வில்லியமை இட்டுட்டு போயிடுறான். வில்லியம் வச்சிருந்த காதலியோடைய துணியை ஆல்பர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி வில்லியம் ஆளுங்களையும் காமிக்கிறாங்க. ஒரு ஆத்தங்கரையில அடிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வயசான தாத்தா சுதந்திரத்துக்கு போராடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி செத்துடுறான். அங்க ஆல்பர்ட் போர்ல இறந்தவங்களை பார்த்து கண் கலங்கி நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அப்பா சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் நான் நினைச்சதை விட அதிகமாயிடுச்சு. நம்ம இப்ப இங்கிலாந்தோட கூட்டணி வைக்கணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்தினதே அவங்க தான். அது இல்லாம இங்கிலாந்துல நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, புகழ், பேர், பதவி, இது எதுவுமே வேண்டான்னு ஆல்பர்ட் அப்பா கிட்ட சொல்ல, நான் துரோகம் பண்ணதை கூட வில்லியம் சாதாரணமா எடுத்துக்கிட்டான். மக்கள்லாம் வில்லியம்காக சண்டை செஞ்சு அவங்க உயிரையே விட்டு இருக்காங்க. அந்த சுதந்திரம் கூட எனக்கு கிடைக்கல. கண் கலங்கி இனி நான் தப்பான வழியில நடக்கிறதா இல்லைன்னு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வில்லியம் சிற்றரசர்களை தேடி போய் கொன்னுட்டு இருக்கான். 50க்கும் மேற்பட்ட சிற்றரசர்களை கொன்னுட்டான்னு பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் விடாம ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அதே நேரம் இங்கிலாந்து அரசரை காமிக்கிறாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்ப அங்க வந்த படை தளபதிங்க வில்லியம் நம்ம தீட்டுற திட்டத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிறான். அந்த உண்மையெல்லாம் சொல்றது ராணியா தான் இருக்கணும்னு அரசன் சொல்றான். மறுபடியும் ராணியே சமாதான பேச்சுக்கு அனுப்புங்க. வில்லியம் ராணியை அங்க கொன்னுட்டானா பிரான்ஸுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஈஸியா முடிச்சிடலான்னு அரசன் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் ராணியும் மறைஞ்சு இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. வில்லியம்ஸ் கொல்ல வராங்கன்னு வில்லியம்ஸ்க்கு ராணி முன்னாடியே தகவல் கொடுத்துருப்ப போல. வந்த வீரர்களை வில்லியம் ஃப்ரெண்டும் உள்ள தள்ளி குரூட் ஆயில் ஊத்தி கொளுத்திடுறானுங்க. அடுத்து ராணி காட்டுக்குள்ள தனியா ஒரு குடிசையில இருக்க அந்த இடத்துக்கு வில்லியம்ஸ் போறான். ராணியை பார்த்து எதுக்காக எனக்கு உதவி பண்றேன்னு வில்லியம் கேக்குறான். அதுக்கு உங்க பார்வை தான் காரணம். காதல் வாய்ப்பாட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னு சேர காலங்கள் உருண்டோடுது. ராபர்ட் அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதே சமயம் இங்கிலாந்து அரசரும் உடம்பு சரியில்லாம இருக்காரு. ராணியும் அரண்மனையில வில்லியம் நினைப்போட நடந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி வில்லியம்ஸை பார்க்க சிற்றரசர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ உங்களை முழுசா நம்புறோம். இப்போ உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. மக்களுக்கு இடையே உங்க பேரு தப்பா பரவி இருக்கு. நீங்க எங்க நாட்டுக்கு வந்துருங்க. ஹீரோ வச்சிருந்த காதலி துணியை ராபர்ட் கொடுத்தாருன்ட்டு வில்லியம்ஸ் கிட்ட கொடுக்குறான். அங்க கட் பண்ணி வில்லியம்ஸ் ராபர்ட்டை பார்க்க கிளம்புறான். கூட இருக்கிற நண்பர்கள் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க போக வேணாம், அப்படி இல்லைன்னா நாங்களும் வரோம், இதுதான் சான்ஸ் ஒன்னு சேரத்துக்கு சொல்லிட்டு வில்லியம்ஸ் தனியா கிளம்பி போயிட்டு இருக்கான். ஈடன்பர்க்ல வில்லியம்காக ராபர்ட் காத்துட்டு இருக்க வில்லியம் குதிரையில என்ட்ரி கொடுக்கிறாரு. ராபர்ட்டும் வெளியே வந்து வரவேற்கிறாரு. அப்ப அங்க மறைஞ்சு இருந்த ஆங்கிலேய படைகள் வில்லியமை தாக்குறாங்க. ராபர்ட்டும் அதை தடுக்க பாக்குறான். அவனால முடியல. வில்லியமையும் கைது பண்ணிடுறாங்க. ராபர்ட்டும் கோவப்பட்டு அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி என்ன நம்பி வந்த வில்லியம்ஸ் எப்படி நீங்க காட்டி கொடுக்கலான்னு சத்தமா கேட்டுட்டு இருக்கான். அப்ப அப்பா சொல்றான், வில்லியம் இங்கிலாந்து அரசுக்கு தேவைப்படுறான். நம்மளுடைய சிற்றரசர்களும் வில்லியமுக்கு எதிராக தான் இருக்காங்க. உன்னை அரசனாக்க தான் இது மாதிரி செஞ்சேன். நீ என்னோட அப்பான்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை கொன்னு போட்டுடுவேன். எனக்கு இந்த அரச பதவி வேணான்னு கதவை சாத்திட்டு ராபர்ட் கிளம்புறான். அதே சமயம் இங்கிலாந்துல இருக்க நீதி அரசர்கிட்ட வில்லியம் நிறுத்தி கேள்வி கேட்கறாங்க. நீ அரசுக்கு எதிராக இருக்கிற குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்குனா உடனே தூக்குல போட்டுருவோம், இல்லைனா சித்திரவதை பண்ணி தூக்குல போடுவோம். வில்லியம்ஸும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல அவனை கூட்டிட்டு போக சொல்ல வில்லியம்ஸும் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஜெயில அடிச்சு வச்சிருக்க வில்லியமை பார்க்க ராணி வந்துட்டு இருக்கா. உள்ள வந்த ராணி வில்லியம் கிட்ட நீ அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டனா உன்னை உயிரோட விட்டுடுவாரு, என் நாட்டு மேலேயும் கருணை காட்டுவாரான்னு வில்லியம் கேட்கறான். ராணியும் வில்லியம் மேல இருக்க காதல்ல கண்கலங்கி அழுகுறா. அதுக்கப்புறம் ராணி அரசர்கிட்ட வில்லியமை மன்னிச்சு உயிரோட விட்டுடுங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அரசரால பேச முடியாததுனால பையன் சொல்றான், வில்லியம் இறந்துட்டான்னு செய்தியை கேட்கறது தான் அரசர் இறக்குறதுக்கு முன்னாடியான ஆசை. பொதுமக்கள் ஒண்ணு கூடியிருக்க வில்லியம்ஸ் கூட்டிட்டு வராங்க. சித்திரவதைகளை செய்யறாங்க. மக்களே அது எல்லாத்தையும் காட்ட முடியாது, கருணை காட்டுங்க கடவுளேன்னு சித்திரவதை பண்றத சோகமா நின்று ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சுதந்திரம் வேணும்னு வில்லியம்ஸ் கத்த அதை கேட்டு ராணியும் கண்கலங்குறாங்க. அங்க இருக்கிற தளபதி கழுத்தை வெட்ட அனுமதி கொடுக்க வில்லியம் மனைவி நடந்து வரத்தை காமிக்கிறாங்க. மனைவி நினைவாவே வில்லியம் இறக்குறான். கடைசியா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாங்க. வில்லியம்ஸ் கழுத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அவனுடைய உடலை சின்னாபனமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் இங்கிலாந்தால ஸ்காட்லாண்டை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்துட்டான். வில்லியம்ஸ் புரட்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரியல் ஸ்டோரி மூவி சின்ன சின்ன சரௌண்டிங் சவுண்டோட எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.